சிங்காரவேலருடைய சிந்தனைகள், சிங்காரவேலருடைய சமூகமும் சிந்தனையும் எப்படி, சிங்காரவேலர் பற்றிய நூல்கள் என்னென்ன வகையில எப்படியெல்லாம் ஆய்வு செய்து எழுத முடியுமோ அத்தனை வகையிலும் ஐயா அவர்கள் நூல்களை கொண்டு வந்துள்ளார். சிங்காரவேலர் பற்றிய 3 பெரிய தொகுதிகளையும் ஐயா அவர்கள் கொண்டு வந்துள்ளார். அவருடைய சிங்காரவேலர் பற்றிய நூலோ அது மாதிரி திருக்குறளுக்காக தமிழக அரசின் விருது பெற்றவர், சிங்காரவேலர் விருது பெற்றவர், தமிழக அரசின் சிங்காரவேலர் இருமுறை பெற்ற பெருமைக்குரிய பெருந்தகை. இப்படி நூல்கள் 30க்கு மேற்பட்டது எழுதினாலும் இவருடைய நூல்கள் எல்லாம் என்ன மற்ற நூல்கள் இருந்து என்ன ஒரு நுட்பமான வேறுபாடு அப்படின்னா, திருக்குறளையோ ஒரு பகவத்கீதையோ மார்க்சிய பார்வையில் எழுதுவது. இப்படி ஆய்வு நுட்பத்துடன் 30க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்த பெருந்தகை. நான் சொன்னேன் இல்லையா, வடசென்னை கண்ட சான்றோர்கள்னு இவ்வளவு பெரிய பட்டியல்ல நீளும் போது வீரமணி ஐயா சொன்னேன், முன்னாடியே இருக்கிறாங்க. சிறுவை மோகன சுந்தரனார் ஐயா வடசென்னை கண்ட சான்றோர். சிறுவை மோகன சுந்தரனாரால் வளர்த்தெடுக்கப்பட்டவர் நம் வாழும் திருக்குறள் ஐயா மோகனராஸ் ஐயா. இப்படி வடசென்னை கண்ட சான்றோர்களை பற்றி நாம் இன்று அறியவிருக்கிறோம். இந்த பொழிவிற்கு மொழியை சிறப்பித்துக் கொண்டுள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் மாணவ செல்வங்களையும் வரவேற்று கொள்கிறோம். நன்றி. வரவேற்புரை வாழ்த்துதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியதாக அமைந்தது. வரவேற்புரை வழங்கிய அம்மாவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வடசென்னை கண்ட சான்றோர்கள் நூலை நமக்கு அளித்து புகழ்பெற்று விளங்கும் ஐயா அவர்களை முனைவர் ராணி அறிவாளன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நிகழ்ச்சியின் அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். வடசென்னை கண்ட சான்றோர்கள் புலவர் ப. வீரமணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நண்பர்களே, தோழர்களே, தமிழ் மொழித்துறையை சார்ந்த பேராசிரியர் ராணி அறிவாளன் அவர்களே, திருமண செல்வி அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற தமிழவேல் உமாமகேஸ்வரனாருடைய பெயரனாகிய காப்பு திவாகரன் அவர்களே, வடசென்னை கண்ட சான்றோர்கள் வாழ்ந்து மறைந்த சான்றோர்களை பற்றி நான் எழுதி முடித்திருக்கிறேன். அவர்களில் ஒருவராக இப்போது நம்முள் விளங்கிக் கொண்டிருந்த நண்பர் மோகனராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதே பல்கலைக்கழகத்தில் திருக்குறள் ஆராய்ச்சி துறையின் தலைவராக விளங்கியவர், மிகச் சிறந்த ஆராய்ச்சியாளர். வடசென்னையில் பிறந்து வடசென்னையில் வளர்ந்து வடசென்னைக்கு முத்திரை தந்தவர் நண்பர் மோகனராஜ் அவர்கள். அருமை நண்பர் முருகையன் வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் நின்று கொண்டு பேசினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். காலில் அறுவை சிகிச்சை செய்திருப்பதால் ஒரு 10-15 நிமிடத்திற்கு மேல் நிற்க முடியாத ஒரு சூழல். நிற்க முடியும், அதற்கடுத்து நடப்பது என்றால் சற்று கடினமாக இருக்கும். எனவே மருத்துவர்கள் நீண்ட நேரம் நிற்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் நான் உட்கார்ந்து பேசுகிறேன். நீங்கள் இசைவளிக்க வேண்டும். நண்பர்களே, நான் வடசென்னை கண்ட சான்றோர்கள் என்ற நூலை எழுதியிருப்பதை பேராசிரியர் சொன்னார். இந்த நூலில் இருக்கின்ற அனைவரை பற்றியும் பேச முடியாது.
10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாயன்மார்களில் ஒருவராக விளங்கிய கலிய நாயனார் தொடங்கி நம் காலத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு அரிய மருத்துவர் ஜெயச்சந்திரன். அவர் 1948 பிறந்தவர், 2016 மறைவுற்றார். அவர் வரை 49 சான்றோர்களை பற்றி இந்த நூலில் நான் எழுதியிருக்கிறேன். இந்த 49 சான்றோர்களில் வள்ளலாரில் இருந்து மாப்போசி, வள்ளலாரை பற்றி எழுதிய மாப்போசி வரை மிகப்பெரிய தமிழறிஞர்களாக விளங்கிய ராசமாணிக்கனார், அவருக்கு முன்னால் விளங்கிய காரா கோவிந்தராசன் முதலியார், அதற்கு முன்பு இருந்த ராமானுச கவிராயர் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளை நான் இந்த புத்தகத்தில் காட்டியிருக்கிறேன். இந்த புத்தகத்திற்கு முன்னை துணைவேந்தர் பொற்கோ அவர்களும் தமிழ் மொழித்துறை தலைவர் மணிகண்டன் அவர்களும் அணிந்துரையும் சிறப்புரையும் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த நூலில் அவற்றை படித்துக் கொள்ளலாம். இந்த நூலில் இருக்கின்ற ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அது நான் சொல்லக்கூடாது, இதுதான் சொல்லி ஆக வேண்டும். வரலாறு என்றால் சொல்லித்தான் ஆக வேண்டும். பல அறிஞர்களை பற்றி இதுவரை குறிப்பிடப்படாத செய்திகள் பல உள்ளன. ஏற்கனவே இருந்த குறிப்புகளோடு இன்னும் சில குறிப்புகள் மெருகூட்டப்பட்டிருக்கின்றன. செவிவழி செய்தியாகவே மறைந்து போகின்ற செய்திகளை அப்படி மறைவு ஏற்படாமல் அதற்கு வெளிச்சம் தர வேண்டும் என்ற முறையில் அப்படி வெளிச்சம் தந்திருக்கிறேன். இந்த நூலில் கொடுத்திருக்கிறேன். இந்த நூலில் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 1 மணி நேரம் பேசலாமா? எல்லோரையும் பற்றி பேச முடியாது. நான் 2 அல்லது 3 பற்றி தான் பேச முடியும். ஆனால் நீங்கள் நூலில் பல்வேறு குறிப்புகளை படித்துக் கொள்ளலாம். ஆனால் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், வட சென்னை தான் சென்னையின் ஆதிமுகம். சென்னை என்றாலே மயிலைக்கு அடுத்து அதிகமாக மக்கள் விளங்கிய இடம் வட சென்னை. இங்கு இருக்கின்ற கபாலீஸ்வரர் கோயிலுக்கு முன்னால் எழுந்த கோயில் திருவொற்றியூர் கோயில். இது 14ஆம் நூற்றாண்டு. அதற்கு முன்பு 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் எழுப்பப்பட்டது திருவொற்றியூர் கோயில். இந்த கோயில் ராஜராஜ சோழன் எல்லாம் அதற்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். மிக புகழ் வாய்ந்த ஒரு கோயில். திருவொற்றியூர் கோயில் தலை நிமிர்ந்து நிற்பதை போன்று அறிவுத்துறையில் பல்வேறு பேரறிஞர்கள் வட சென்னையில் இருக்கிறார். நமக்கு வட சென்னை தென் சென்னை என்ற பாகுபாடு கிடையாது. யாதான் நாடாம் யாதான் ஊராம் என்று நம்முடைய முப்பாட்டன் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்பு சாக்ரட்டிஸ், I am not Athenian, not Greek, but citizen of the world என்று சாக்ரட்டிஸ் சொன்னார். என்னை பொறுத்தவரை நான் ஒரு உலக குடிமகன் தான். வட சென்னை தென் சென்னை என்று வட சென்னை கண்ட சான்றோர்கள் என்று பிரித்திருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், வட சென்னை என்றாலே அடி குத்து வெட்டு வழிப்பு கொள்ளை என்ற ஒரு நிலை தமிழ்நாட்டின் ஊடகங்களினால் நிறுவப்பட்டது. இதெல்லாம் ஓரளவு இருக்கின்றன, உண்மைதான். தென் சென்னையை காட்டி வட சென்னையில் சற்று அதிகம்தான். அதற்கு பல்வேறு சமூக காரணங்கள். சமூக காரணங்களை உணர்ந்து கொள்ளாமல் அந்த நிகழ்வுகளை வைத்து மட்டும் ஒரு ஊரை பற்றி ஒரு மனிதன் பற்றியும் எடை போடுவது மதிப்பிடுவது மிக 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 தவறு. வட சென்னை பொறுத்தவரையில் ஒரு ஊரை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த மனிதன் ஒரு கவிஞனாகவோ ஒரு கலைஞனாகவோ உருவாகுவான என்றால், கவிஞனாக கலைஞனாக இல்லை, இன்னொருவருக்கு உதவி செய்கின்ற ஒரு மனப்பக்குவம் வருமே என்று சொன்னால் தன்னுடைய தாய் மண்ணை மறக்கவே முடியாது. எந்த மனிதனாலும் மறக்க. பாரதிதாசன் புரட்சி கவியின் சொல்வானோ அதை சொல்வதற்கு நேரம் சொல்லுவோம். ஐயோகோ என் அன்பு நாடே திருநாடே, வையகத்தில் உன் பெருமதன்னை நல்ல மணி நெறியை உயர்குன்றை தேன் தமிழா பாடும் பேராவல் தீர்ந்ததில்லை. கொலைக்களத்தில் கொண்டு போய் உதாரணம் நிறுத்துவார்கள். கொலைக்களத்தில் இருக்கிற போது அவன் சொல்லுகிறார், என்னுடைய
தாய் மண்ணை பற்றி பாடாத ஒரு சூழலில் நான் இருந்து விட்டேனே என்று நான் ஏந்துகிறேன் என்று உதாரணம் சொல்றார். ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய பெற்றோர்களை போன்று தன்னுடைய தாய் மண் மிக மிக முக்கியம். அதுதான் பாரதி சொன்னான். என்ன சொன்னான்? பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே. தன்னுடைய தாய் மண்ணை நேசிக்கின்ற ஒரு மனப்பக்குவம் இருக்கு. இந்த தாய் மண்ணை நேசிக்கின்ற ஒரு மனப்பக்குவம் வந்தால் பல்வேறு நன்மைகளை, பல்வேறு சிறப்புகளை இந்த நாட்டிற்கு, இந்த சமுதாயத்திற்கு அளிக்கிறது. உலக கவியாக விளங்கிய ஷெல்லி கூட people of England, years of the glory, heroes of unwritten stories, nurslings of might one mother. என்ன முதலில் சொல்லுகிறான்? people of England, இங்கிலாந்து மக்களே, years of glory, புகழின் வாரிசுகளே. அதற்கடுத்து சொல்லுகிறான் heroes of unwritten stories, எழுதப்படாத காவிய நாயகர்களே. இது தன்னுடைய நாட்டில் தோன்றிய சான்றோர்களே, இதுவரை எழுதப்படாத காவியங்களின் நாயகர்களே. யார் அவர்கள்? சொல்லுகிறார், nurslings of one mighty mother, ஒரே ஒரு வீர தாயின் மகன்கள் நீங்கள், மகள்கள் நீங்கள். சொல்லிவிட்டு இறுதியில் சொல்லுவான், hope of her and one another. அவள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இந்த தாயின் மீது. ஒருவரோடு ஒருவர் ஒருங்கிணைந்து வாழ்வோம் என்று ஷெல்லி ஒரு பெரிய கவிதை, த மாஸ்க் ஆஃப் அனார்ச்சி என்ற ஒரு கவிதையில் மக்களை பற்றி குறிப்பிடுவார். இந்த மக்களை பற்றி எண்ணுகின்ற போது, தோண்டி தோண்டி துறவுகின்ற போதுதான் சில உண்மைகள் கிடைக்கும். மேலிருந்த வாரியாக வரலாற்றை பார்க்கின்ற போது நமக்கு சில புலப்படும். ஆனால் தோண்ட தோண்ட பொன் சுரங்கத்தில் பொன்னை எடுக்கின்ற போது ஆங்காங்கே மின்மினி போல் சிலது தென்படும் துகள்கள். தோண்டிக்கொண்டே இருப்போம் என்றால் இறுதி சில கட்டிகள் கிடைக்கும், பொற்கட்டிகள் கிடைக்கும். அப்படி பொற்கட்டிகள் கிடைப்பதை போன்று ஒரு இலக்கியத்தையோ, ஒரு வரலாறையோ, ஒரு தத்துவத்தையோ மேலும் 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 ஆய்ந்து கொண்டிருந்தால் பல புதிர்களுக்கு விடை கிடைக்கும் என்பது மட்டுமல்ல, பல புதிய உண்மைகள் கிடைக்கும். அப்படி புதிய உண்மைகள் கிடைப்பதற்கு பெருங்காரணமாக இந்த வடசென்னை இதுதான் ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு துறை. வாணி இருக்கிறார்கள், நிர்மலன் செல்வி இருக்கிறார்கள், சிறந்த ஆராய்ச்சியாளர்கள், ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். நீங்கள் எல்லோரும் என்ன வைத்திருப்பீர்கள்? தமிழ் இலக்கிய ஆசிரியர்கள் குறிப்பிடுவது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை உவை சாமிநாத ஐயருக்கு, தமிழ் தாத்தா உவை சாமிநாத ஐயருக்கே ஆசிரியராக இருந்த பெருமான். அவரை பற்றி சொல்லுவார்கள், இவர்தான் புலமையின் இருப்பிடம். ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய பொறுப்பை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை செய்து காட்டினார். உண்மைதான். ஆனால் வரலாற்றை துருவி துருவி பார்த்தால் இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை காட்டிலும் மிகப்பெரிய தமிழ் பணி ஆற்றியவர் வடசென்னை. இது ஒருவரோடு ஒருவரை ஒப்பிட்டு உயர்வு தாழ்வு கற்பிப்பதல்ல நம்முடைய நோக்கம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மிகச்சிறந்த பெரிய ஆளுமை. ஆனால் அந்த ஆளுமையை போன்று ஒரு பெரிய ஆளுமை வடசென்னையில் இருந்திருக்கிறார் என்பதில் பல வகையில் கூடுதலான தகுதி படைத்தவராக ஒருவர் இருந்திருக்கிறார். ஸ்பினோசா என்ற ஒரு ஜெர்மன் தத்துவம் சொன்னார், வரலாற்றில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் வரலாற்றில் இருந்து ஒன்றும் தெரிந்து கொள்ளவில்லை என்பதுதான். அதையும் நாம் வரலாற்றில் தான் பார்க்கிறோம். இப்ப நீங்க மகாவித்வான் அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர் எழுதுகிற மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பார்த்துட்டு அவர்தான் முதல் மனிதர் இருக்கட்டும். ஆனால் வட சென்னையில் ஒருவர் இருந்திருக்கிறார்.
The school of thought னு சொல்லுவாங்க. Plato school of thought, Marx school of thought. உண்மை. அப்படி ஒருவர் இருந்திருக்கிறார் என்றால் வட சென்னையில் ராமானுஜ கவிராயர் என்ற ஒரு பெரிய ஜெயண்ட், ஒப்பிட முடியாத ஒரு பேர் ஆளுமை வட சென்னையில் இருந்திருக்கிறார். அவர் என்ன சாதாரணமானவரா? வாவேசு ஐயர் பிஏ தேர்வு தமிழகத்தில் அதிக மதிப்பெண்கள் பெற்று பொற்பதக்கம் பெற்றவர். அது மட்டுமல்ல, மிக சிறந்த அவர் சனாதானி. அது வேறு இருக்கட்டும். அவருடைய அறிவை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. அவருடைய தேச தொண்டை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. அந்த வாவுஸ் ஐயர் A Study of கம்பராமாயணா என்று ஆங்கிலத்தில் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இன்றும் கம்பனை பற்றி எவ்வளவோ நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த நூலை இஞ்சக்கூடிய நூல் இன்னும் வரவில்லை. இது நான் சொல்லவில்லை, ஆசா ஞானசம்பந்தர். கம்பனுக்கு தனி திறனாய்வாளர் என்றால் ஆசாஞா. அவர்தான் கம்பன் கலை என்ற ஒரு அத்தியாயத்தை வைத்துக் கொண்டு அரசியல் மூவர், தம்பியர் இருவர், நாடும் மன்னனும், ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும், கம்பன் ஒரு புதிய பார்வை என்று எண்ணற்ற அளவல்ல ஒவ்வொரு நூல் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றுதான் முக்கியம். இப்படி திறனாய்வு உலகில் தேய்த்து மிகச்சிறந்த நூலை படித்தவர் ஆசான். ஆசான் சொல்லுகிறார், வாவேசு ஐயருடைய எங்களை போன்ற ஆராய்ச்சியாளர்களுக்கு படிக்க புதிய கருத்துக்கள் தோன்றுகின்றன. அந்த வாவேசு ஐயர் அவர் திருக்குறளுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கிறார். அந்த இடத்தில் சொல்லுவார், as to the English translation, we are more nearly concerned with the edition jointly brought out by the great Ramanuja Kaviraya and Dr. எங்கள் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு ஒப்பிட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் மிக தலைச்சிறந்த கிரேட் ராமானுஜ கவிராய் அவர் மொழிபெயர்த்த நூலோடு ஒப்பிடத்தக்கது. Unfortunately, it goes only up to 68 chapter out of 133. It is an excellent one. இந்த மொழிபெயர்ப்பு இருக்கிறது பாருங்க, மிகச்சிறந்த ஒன்று. யார் அந்த ராமானுஜ கவிராய்? ஜி.யு. போப் இங்கிருந்து லண்டனுக்கு சென்று விட்டார். அவருக்கு 7-8 மொழிகள் தெரியும். ஆங்கிலம் தெரியும், ஜெர்மன் தெரியும், பிரெஞ்சு தெரியும், போர்ச்சுகீசியம் தெரியும், இன்னும் ஓரிரு மொழிகள் தெரியும். 8 மொழிகள் அறிந்தவர். அவர் சொல்லுகிறார், பெண்கள் பேசுவதற்காக உலகில் ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது தமிழ் தான். யார் சொல்ல முடியும்? மெல்லியலாருக்கு ஏற்ற ஒரு மென்மொழி உலகில் என்றால் அது தமிழ் மொழி தான். அந்த ஜி.யு. போப் திருவாசகத்தை திருக்குறளை மொழிபெயர்த்தார். அந்த ஜி.யு. போப்புக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தது ராமானுஜர். இது என்ன விளையாட்டான விஷயமா? இந்த ராமானுஜ கவிராயர் இடத்தில் எத்தனை பேர் படித்து எல்லாம் மிகப்பெரிய ஸ்டால்வார்ஸ், மிகப்பெரிய தூண்கள். நீங்கள் ஊவைசா மகாவதார் மீனாட்சி சந்தனுக்கு ஊவைசா, இன்னும் ஒரு 20 இருக்கலாம். நீங்கள் பாருங்கள், விசாக பெருமாள் ஐயர் மாநில கல்லூரி தமிழ் பேராசிரியராக இருந்தார். அவரோடு உடன்பிறப்பு இரட்டையராக பிறந்தவர் சரவண பெருமாள் ஐயர், மழவை மகாலிங்க ஐயர், மகாவித்வா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தமிழ் இலக்கணத்தில் சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக, ஐயம் தெளிவதற்காக மழவை மகாலிங்க ஐயரை சந்தித்து விளக்கம் கேட்டிருக்கிறார். அந்த மழவை மகாலிங்க ஐயருக்கு ராமானுஜ கவிராயர். இதெல்லாம் இந்த செய்தி வெளியே தெரியாது. வெளியே இல்லை, யாரும் கொண்டு வரல. சில செய்திகள் அங்கு இங்கு சிதறி இருக்கு. நான் அங்கிருந்து இங்கிருந்து எங்கிருந்து இருந்து எது கிடைக்குமோ அதை காட்டிலும் நான் பெரிய பேரையரிடத்தில் பழகினால் மகாவித்வான் மேவி வேணுகோபால பிள்ளை, மீப்பூன் ராமநாதன் செட்டியார், பழனி பாலசுந்தரனார்
இவர்களோடு பழகிய போது அவர்களிடத்தில் பல செய்திகள் எனக்கு கிடைத்தது. இந்த செய்திகளுடைய திரட்டு தான் இந்த நூலில். இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. மழலை ஜி சொல்லி தின்சுலோ பிரெஞ்சு, ஆங்கிலம், பிரெஞ்சு, தமிழ் அகராதி தின்சுலோ ராயபுரத்தில் இருக்கிற செயின்ட் பீட்டர் ஸ்கூல் பள்ளி இருக்கிறது. அந்த தேவாலயத்தின் பாதிரியாராக இருந்தவர் பின்சுலோ. அந்த பின்சுலோ ராமானுஜ கவிராயருடைய மாணவர். தாண்டவராய முதலியார் ஒரு நீதிபதி, முன்சி வேதநாயகம் பிள்ளை மட்டுமல்ல, தாண்டவராய தண்டையார்பேட்டை தாண்டவராய முதலியார் தெரு என்று இப்போதும் இருக்கிறது. அந்த தாண்டவராய முதலியார் ஒரு நீதிபதி, அவர் ராமானுஜ கவிராயருடைய மாணவர். இன்னொருவர் அஷ்டாவதானம் வீராசாமி செட்டியார், மிகப்பெரிய தமிழ் மேதை வீராசாமி செட்டியார். இன்னொருவர் நெல்லையில் சென்று மதுரை தமிழ் சங்கத்தில் தமிழ் நடத்திய சந்திரசேகர பாவலர், அவர் அவருடைய மாணவர். ட்ரூ அவருடைய மாணவர், திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு. இந்த ராமானுஜ கவிராயர் தான் வட சென்னையில் இருக்கின்ற சஞ்சீவிராயன் கோயில் தெரு என்ற தெருவை ஏற்படுத்தியவர் அவர் தான். சஞ்சீவிராயன் அனுமன் பேரால் கோயிலை நிறுவி அந்த கோயிலுக்கு சஞ்சீவிராயன் கோயில் தெரு என்று வைத்தார். அந்த கோயில் தெருவில் தான் ராமானுஜர் வசித்தார். அந்த தெரு சஞ்சீவிராயன் கோயில் தெரு இப்படி இருக்கும், வடக்கு நோக்கி தெற்கு போகும். இந்த வடக்கு இந்த பக்கத்தில் தியாகராயருடைய மாளிகை, சர்பிட்டி தியாகராயருடைய மாளிகை. நீங்கள் பாருங்கள் நண்பர், மோகனதாசுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, பல பேருக்கு தெரியாது. திருவிக்கா அப்போது இருந்த வண்ணாரப்பேட்டையை பற்றி ஒரு செய்தி சொல்லுறாங்க. ரொம்ப முக்கியமான செய்தி. சர்பிட்டி தியாகராயருடைய வரலாற்றோடு ஒப்பிடப்பட வேண்டியது. நாங்கள் சிறு வயதில் இருக்கின்ற போது இந்த தெருவை அந்த தெருவை இணைத்த ஒரே வீடு சென்னையில் இருந்தாங்க. மேலே ஒரு பாலம் மாதிரி கட்டப்பட்டிருக்கும். பாலம் மாதிரி கட்டப்பட்டிருக்கும். வண்ணாரப்பேட்டை பின்பு தான் வண்ணாரப்பேட்டை, அதுக்கு தொண்டையார்பேட்டை தான். அதுக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கு. தண்டையார்பேட்டை இல்லை, தொண்டியார்பேட்டை. தொண்டியார் என்பவர் யாரு? நம்ம குணமுடி மஸ்தான். குணமுடி மஸ்தான் தொண்டியில் இருந்து இப்போது இருக்கிற ஆரசாரம் ஆஸ்பத்திரிக்கு பின்னால் வந்து தன்னுடைய பணிமனையை அமைத்துக் கொண்டு அவர் சமய தொண்டு புரிந்தார். அந்த தொண்டியார், அவர் தொண்டியார் என்று வாழ்ந்ததா, அது தொண்டியார்பேட்டை. என்ன இதற்கு ஆதாரம் என்றால், அந்த காலத்து பத்திரங்களில் எல்லாம் தொண்டியார்பேட்டை என்றுதான் பதிவு செய்யப்பட்டது. ஆனா நம்ம ஆராய்ச்சி நாங்களும் ஒரு காலத்தில் எழுதினேன், இது வந்து தண்டை கொடிகள் இருந்ததுன்னா தண்டையார்பேட்டை வந்து நான் எழுத அந்த காலத்தில். அப்பா ஏன் இது ஆராய்ச்சி இருக்கு, தொண்டைமான் வாழ்ந்ததுனால வந்து அப்படி இப்படிலாம் இருந்தது, அது நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா பின்னாலதான் தெரிந்தது, குணமுடி மஸ்தானை படிக்கிற போது நான் அந்த பத்திரத்தையும் வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த பத்திரம் இருக்கு, ஒரு பழைய எம்எல்ஏ வச்சிருக்கேன், இன்னும் பல கேட்டு இருக்கலாம். அது தொண்டியார்பேட்டை தான். இந்த தொண்டியார்பேட்டையில் தான் தியாகராயரை பற்றி சொன்னா, இதெல்லாம் நம்ம செய்தி புத்தகத்தை பல செய்திகள் இருக்குது. இது என்னன்னா, விருதுணவுல வழக்கமான உணவு இருப்பதை போன்று சில வித்தியாசமான உணவுகளை வைத்தால் அது நம்முடைய சுவைக்கும் சுவையாக இருக்கும், உடலுக்கும் ஏற்றதாக. அப்படி சில கருத்துக்களை வேறு வகையில் ஒரே மாதிரியாக கூறாமல் அப்படி ஜிக்ஸாக்காக சொல்லலாம் என்று கருதுகிறேன். திருவிக்கா சொல்லுகிறார், அவர் வந்து தியாகைகளுடைய சர்பிட்டி தியாகர்களுடைய இல்லத்திற்கு வருகிறார். வருகின்ற போது அன்றைய தொண்டியார்பேட்டை எப்படி இருந்ததை பற்றி எழுதுகிறார். தியாகராயரின் மனை ஒரு சாற்றூர் எனும் இயற்கை பசு விரிந்தின் உரை என புகழத்தக்கதா. நான் இங்கு கூட ரொம்ப அழகா இருக்கும் தமிழ், நீங்க புரிஞ்சுங்க நேரம். அவன் செல்வோருக்கு நெடும் வரவேற்பு நிகழும். எப்படி நிகழும் பாருங்க, எத்தகைய வரவேற்பு,
இயற்கை வரவேற்பு. இயற்கை அன்னை பல பல பசுமை கோலம் பூண்டு வரவேற்பு அளித்த வண்ணம் இருப்பார். மனித மக்களுக்கு இல்லை, இயற்கை வரவேற்பு. செல்வோரை கொடிகள் குலவும், பலவித பசுந்தால் வாழ்த்தும், வாழைகள் பழங்களை தாங்கி கைகளை நீட்டி அழைக்கும், மாமரங்கள் காய்கனிகளை ஏந்தி இறையும், தென்னைகள் காய்களை சுமந்து இளநீர் பருக பருக வாரும் 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 என்று தலையாடும். ஆளும் அரசும் வேம்பும் ஆங்காங்கே குடைப்பிடித்து நிற்கும். அம்மனையை தொண்டியார்பேட்டையின் வனதேவதை என்று கூறலாம். தியாகராயரின் இல்லம் இவ்வன தேவதையின் முடிமணியாக திகழ்ந்தது என்றே கூறலாம். நீ இப்ப கூட வட சென்னையின் பல இடங்களுக்கு எல்லாம் நாராயணப்பன் ஆகிய தோட்டம், கிரேஸ் கார்டன் தோட்டம், தோட்டம் 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 தான் இருக்கும். இப்போ எல்லாம் கான்வீட் கட்டடமா ஆயிடுச்சு. எந்த தோட்டம் இல்லை, துறவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இன்னும் கூட இந்த ரெய்னி கிறிஸ்டியானா ரெய்னி ஆகுதல் நீங்க எல்லாம் ஒரு 50-60 ஆண்டுக்கு முன்னால பார்த்தா அந்த இருக்கிற மரங்கள், ஒவ்வொரு மரங்கள் 100-150 ஆண்டு மரங்களா இருக்கும். இப்ப அது கூட எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சிட்டாங்க. அப்படி இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அரிய இடமாக இருந்தது. அந்த இடத்தில் தான் ராமானுஜ கவிராயர் இருந்தார். நீங்க பாருங்க, மகாவிதான் மீனாட்சி சுந்தரம் 1818, வள்ளலார் 1821. அவரோட 3 வயது அதிகமானவர் மகாவிதான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஆனா இவரு நண்பர் மோகன்தாஸுக்கு தெரியும், முதல் திருக்குறளுடைய பரிமேலழகர் உரைக்கு வெள்ளுரை வைத்த முதல் உரைக்காரர் ராமானுஜ கவிராயர். 1858 அந்த உரை வந்திருக்கு ராமானுஜ கவிராயர். அந்த ராமானுஜ கவிராயர் ஒரு இலக்கிய பெருங்கடலாக இருந்ததினால் அவராக இல்லை, அவர் ஆயிரக்கணக்கான அறிஞர்களை உருவாக்கி இருக்கிறார். இன்னும் வட சென்னை ஆய்ந்தா அந்த தெருவில் போய் இவர் இருக்காரு இல்லைங்களா, விசாக பெருமலையர், சரவண பெருமலையர் திருத்தணியிலிருந்து இங்க வந்து அவரோடு தமிழ் படிக்கிறேன்னு சொல்லி அந்த தெருவிலே தங்கிட்டாங்க. மற்ற தமிழறிஞர்கள் அந்த தெருவிலே தங்கினாங்க. அந்த தெருவிலே தங்கி அந்த தெருவிலேயே படித்தவர்கள். அப்படி ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தவர் ராமானுஜ கவிராயர். தமிழ்நாட்டிற்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இருந்தாலும் அவருக்கும் முன்னோடியாக ராமானுஜ கவிராயர் இருந்தார். அது மட்டுமல்ல, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தமிழ் மட்டுமே தெரியும், இவருக்கு வடமொழியும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும், மிக பெரிய இலக்கணம். அவரிடம் பயின்றவர்கள் எல்லாம் இலக்கண புலவர்கள். அந்த தெருவில் தான் கோ ராமலிங்க தம்பிரான் என்ற ஒரு பெரிய தமிழறிஞர் இருந்தார். என்ன ஒரு கெடு வாய்ப்பு, துரதிர்ஷ்டம் சொல்லுவீங்க, என்ன போன்ற கெடு வாய்ப்பு இருக்கும். இந்த கெடு வாய்ப்பு என்னவென்று சொன்னால், அந்த ராமானுஜர கவிராயரிடத்தில் அவர் தமிழ் கற்கவில்லை, அதே தெருவில் தான் இருந்தார். அவர் யார் என்றால் காரா நமச்சிவாய முதலியார் தேவோமீர் மா ராசமாணிக்கனாருக்கு ஆசிரியர் கோ ராமலிங்க தம்பிரான். அந்த கோ ராமலிங்க தம்பிரான் யாரிடம் கற்றார்? நண்பர் மோகனராசு வீட்டு தெருவில் இருக்கின்ற 3வது தெருவில் இருந்த ஜகாராவ் முதலியார், கப்பல் கொடிமரத்தில் ஆல்பர்ட் காலனி என்று அதற்கு பெயர், பழைய நீதி கட்சியில் இருந்தவர் ஆல்பர்ட் ஜேசுதாசன். அண்ணாவுக்கெல்லாம் மிகப்பெரிய இருந்தார். அண்ணா வந்தால் அவர் வீட்டில் தான் தங்குவார். அந்த காலத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்திலேயே அவர் வீட்டில் தங்குவார். அந்த இடத்தில் ஜகாராவ் முதலியார் இருந்தார். அவர் சென்ட் ஆனிஸினுடைய பள்ளியினுடைய தலைமை தமிழ் ஆசிரியராக தமிழ் நடத்தியவர். அவருடைய மாணவர் தான் இந்த கோ ராமலிங்க தம்பிரான். இவரை பற்றி ஒரு பெரிய விசேஷ செய்தி இருக்குது. காரா நமச்சிவாயம் முதலியார் தெரியும். காரா நமச்சிவாயம் தமிழ்நாட்டில் முதல்ல பொங்கல் விழாவை மீண்டும் உயிர்ப்பித்து தமிழர்கள் கொண்டாடியே ஆக வேண்டும் என்று நிறுவி காட்டி வெற்றி பெற்றவர். இன்றும் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் நாம் எல்லாம் நன்றி சொல்லப்பட வேண்டிய
பேராசிரியர் காரா நமச்சிவாய முதலியார், காவேரி பாக்க அமைச்சர். அந்த நமச்சிவாய முதலியார் காஞ்சி புராணம் என்ற ஒரு நூலை பாடம் கேட்க வேண்டும் என்று விரும்பினார். சென்னையில் அப்போது ஆளே கிடையாது. அந்த காலத்தில் சென்னையில் மக்களின் தமிழ் படிச்சுங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நூலுக்கு எக்ஸ்பர்ட். நண்பர் மோகனதாஸ் எனக்கு ஒரு பெரிய கருத்து, அவர் ஒரு நூலை பிடிச்சா அந்த நூல் தான், அதிலே தான் இருப்பேன், நான் திருக்குறளை விட்டு வரவே மாட்டேன், என்னுடைய உயிர் கொள்கை, இறுதி கொள்கை, உறுதி கொள்கை இதுதான். ரொம்ப ஒரு இது வந்து அது ரொம்ப அழுத்தம் பெறலாம், ஆழம் பெறலாம். ஆனா அதோடு இருந்துடக்கூடாது என்பது என்னுடைய நிலைமை. அதனால மார்க்ஸ் இவங்களெல்லாம் படிக்கிற போது கிட்டத்தட்ட 11 மொழி 9 மொழி தெரியும். ஏங்கல்ஸுக்கு 11 மொழி தெரியும். மார்க்ஸ் 55 வயசுல கால்குலஸ் தேதியை படிச்சார். கால்குலஸ்ல பல புதிய கணித கோட்பாடுகளை வரையறதுக்கு அவர் முயற்சி பண்ணார். அவருடைய அறிவு வந்து பிலாசபி தான். இந்த எக்கனாமிக்ஸ், இந்த பொலிட்டிக்கல் எக்கனாமிக் கொண்டு வந்ததுக்கே காரணம் மார்க்ஸ் தான். அதுல வந்து தத்துவ ஞானத்தை உள்ள நுழைச்சி ஒரு உலக அளந்த ஒரு தத்துவத்தை கொடுக்கிறதுக்கு காரணம்னா அந்த பல்துறை ஞானம். அவர் வெறும் ஹெகலோடு நின்று இருந்தா இந்த டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் கொடுத்திருக்க முடியாது. பெர்ட்ரண்ட் ரசல் சொல்றார், என்ன யார் பெர்ட்ரண்ட் ரசல்? ஏபிசி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ரிலேட்டிவிட்டியை பற்றி உங்களுக்கு தெரியும், ஈன்ஸ்டினுடைய கொள்கை. அது தெரியும் உலகத்திலே 9 பேர். அந்த 9 பேருக்கும் ஒழுங்கா தெரியாதுன்னு ஒரு வேடிக்கை. அந்த ஈன்ஸ்டினை பற்றி ரசல் ஏபிசி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஏபிசி ஆஃப் ஆட்டம் எழுதுங்க. அந்த ரசல் என்ன சொன்னார்? மார்க்ஸினுடைய ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் என்பது உலக தத்துவ ஞானத்தின் ஒரு பெரும் அறிவு கொடை. அப்படி ஒரு அறிவு கொடையை வழங்கியவர் மார்க்ஸ். இந்த பல்துறை ஞானம் வந்து மிக 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 தேவை. அப்படி அந்த பல்துறை ஞானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறப்ப திருக்குறள் இலக்கண வகையில் அந்த சிறப்பு இருக்காது. நீங்க ஒரு தத்துவத்துக்கு கொண்டு போகணும். இப்ப நாம 1000 எல்லாம் சொல்றாங்க. இப்போ ஆல்பர்ட் சுவிட்சர் அதை எடுத்தாரு. இப்ப நம்ம பேராசிரியர் எல்லாம் சொல்றாங்க அது அப்படி எல்லாம் ரொம்ப சிறப்பு. எல்லாம் திருவள்ளுவர் மாநிலம் மிக சிறப்பா பாராட்டி இருக்கு. எல்லாம் சொல்றாங்க. உலக நூல் வாவுசாயிரோட ஒரு ஆங்கில அருமையான கட்டுரை எழுதியிருக்கேன். யூனிவர்சல் வேதா, லேட்டர் வேதா அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். ஆனா ஒரு தத்துவ ஞானி ஒரு இலக்கியத்தை எடுத்து சொல்லுகின்ற போது அதனுடைய வீச்சு, அதனுடைய கருத்தமைவு, அதனுடைய உள்ளடக்கம் வேறு. ஆல்பர்ட் சுவிட்சர் பிலாசபி படிச்சவர், இசை படிச்சவர். அவர் எடுத்தவங்க என்ன சொல்றாரு? maximum about joy and activity such one cannot expect from Indian beings. maximum about joy and activity, மகிழ்ச்சியை பற்றியும் சமூக செயற்பாட்டை பற்றியும் உன்னதமான குறிக்கோளை இந்திய உதடுகளில் காண முடியாது. யாருக்கு சொல்ல முடியும்? இதுவரை இலக்கியம் பற்றி சொல்ல முடியுமா? உலக தத்துவத்தை படித்ததனால் அவர் சொல்றார், although nothing can be found in Jainism, Buddhism, இந்துத்துவான்னு சொல்லிட்டு இந்துத்துவ பகவத்கீதா எவ்வளவு ஆழமா யோசிக்கிறான் பாருங்க. பகவத்கீதைய அவர் வெறும் பகவத்கீதை சொல்ல, இந்துத்துவ பகவத்கீதா. பகவத்கீதை எப்படிப்பட்ட நூல்? ஒரு தத்துவ ஞானிக்கு இதுதான் philosophy is an impersonal statement of impersonal truth. தற்சார்பு சொல்வதை விட விருப்பு வெறுப்பற்ற உண்மையை, விருப்பு வெறுப்பற்ற தன்மையும் கூறுவதுதான் தத்துவம். அப்படிதான் தத்துவ ஞானிகள் எடுத்து கூறியிருக்கிறார். அப்படி கூறியதுதான் திருக்குறள். இந்த திருக்குறளை பற்றி இப்ப சொன்னதுதான் காரணம் அமைச்சவாய். இது ரொம்ப பெரிய செய்திங்க. என்ன செய்தினா, இந்த காரா நமச்சிவாய் கூட படிச்சவர் அவர் தான். தமிழ்நாட்டில் முதல் பாடநூலை தயாரிச்சு போட்டு கல்லூரி பாடங்களுக்கும் உயர்நிலை பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் பாடத்தை அமைக்கிறார். தமிழ் அறிஞர்களில் மிகப்பெரிய செல்வந்தராக விளங்கியது. எங்க வீட்டு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரலாற்று பெருமாள் போயிட்டு அப்புறம் இங்க வந்து கடலகம்னு அமைச்சிட்டார்.
அவர் காலத்தில் 1876 பிறந்தார். அவர் தண்டையார்பேட்டிலிருந்து மயிலாப்பூர் வர்றதுக்கு எல்லாம் தென்னந்தோப்பு நடந்தே வந்தார். நடந்தே வந்து அந்த காலத்தில் தொல்காப்பிய புலவர் என்று புகழப்பட்ட திருவிக்காவல் பாராட்டப்பட்ட மயிலை சண்முகம் பிள்ளையிடம் குருகுல முறையில் தமிழ் கற்றார். அது மட்டுமல்ல, என்ன பாருங்க, அப்ப ஆசிரியர் இந்த மாணவர் என்ன மதிச்சுங்க பாருங்க. மயிலை சண்முகம் பிள்ளை கிடையாது, பிள்ளையே பெறல, அவரு பிள்ளையா தத்தி எடுத்துனார். இருக்கிற மரமொழி மூலம் இல்ல, இவருடைய மாமனார் அடிக்கடி அங்கதான் வருவார். எனக்கும் அவருக்கு நட்பு ஏற்பட்டது அங்கதான், காப்பா அரவாணம். அந்த மறைமணியின் மூலத்துக்கு பக்கத்துல தான் மல்லீஸ்வரன் கோயில். அந்த கோயில்ல அவர் வீட்டிலேயே தத்தி எடுத்துக்கலாம். அது ஒரு சட்டப்பூர்வம் ஆகிறதுக்காக காரணம் அமைச்சராக இருந்தது. அங்க தன்னுடைய பிள்ளையா தத்தி எடுத்தார். அவர் பெரிய பாக்கியவானா இருந்து உயிர் திறந்தவங்க யாரு? காரண அமைச்சராக இருந்தது. விஷயத்துக்கு வருவோம். இந்த காரண அமைச்சர் காஞ்சி புராணத்தை படிக்கணும். கோ ராமலிங்க தம்பியார் என்னுடைய ஆசிரியர் பழனி பாலசுந்தரம் இலக்கண செல்வர். நாங்க பட்டம் கொடுத்தோம் 1970. குமரி ஆண்டனுக்கு இலக்கிய செல்வர் எங்க மன்றம் தான் கொடுத்தது. நண்பர் மோகனவாசு தான், அவரு தான் அந்த மன்றத்தை தொடங்கி வச்சார். அவரு தான் நந்தை. இடையில நாங்க போய் சேர்த்து அதை வளர்த்தோம். அப்போ வளர்ந்த போது குமரி ஆண்டனுக்கு இலக்கிய செல்வர், அவருக்கு 5 ஆண்டுக்கு முன்னால இலக்கண செல்வர் பழனி பாலசுந்தரனார் கொடுத்தோம். வட சென்னையில் மார்க்சியத்தை நூற்றுக்கணக்கான வகுப்புகளை நடத்தி சிபிஎம் சிபிஐ 2 கட்சிகளும் செய்யாத அளவுக்கு இளைஞர் உலகத்தில் மார்க்சியத்தை கொண்டு சென்றோம். அதற்கு அன்னை இலக்கிய மன்றத்தினுடைய பணி மிகப்பெரிய பணி, எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ இவர் காரணம் அமைச்சு கேட்கிறார், கோ ராமலிங்க தம்பிப்பா, நான் காஞ்சிபுரம் அந்த பாடம் கேட்கணும். அவர் சொல்லிட்டார். நான் தான் சொன்னேன், அந்த நாட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டா இருக்கும். தொல்காப்பினா அதுக்கு ஒருத்தர், கம்பராமாயணம் அதுக்கு ஒருத்தர், நன்னூல்னா ஒருத்தர், தொல்காப்பினா ஒருத்தர் அப்படின்னு தான். யாரோ ஓர் இருந்தது எல்லாத்துலயும் பெரும்பாலான நூல்களை வல்லமை பெற்றவர்களா இருக்காங்க. அப்போ இந்த கோ ராமலிங்க தம்பிரான் சொல்லிட்டாரு, காஞ்சிபுராணத்தை எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, நான் உங்களுக்கு சொல்லி நான் மாட்டிக்க தயாரா இல்லை, நான் அதை படிக்கணும், படிச்சா கூட முடியாது அப்படின்ட்டேன். அப்ப எப்படி நான் கண்டிப்பா படிச்சாகணும். அப்போ இவர் சொல்றாரு, யாரு? ராமலிங்க தம்பிரான் சொல்றாரு, காஞ்சிபுரத்துல அருணாசல முதலியார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒருத்தர் தான் காஞ்சிபுரம் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், அவர்கிட்ட பாடங்கள். அப்ப இது பெரிய இதுல இருக்காரு, பாடத்திட்ட குழு, அந்த குழு, இந்த குழு, பல்கலைக்கழகம் அது இதுன்னு இருக்க. இவரால் போக முடியாத நேரத்தில் என்ன சொல்றாரு, இல்லைங்க தம்பிரான், நான் உங்களுக்கு தொகை கொடுக்குறேன், நீங்க போய் காஞ்சிபுரத்திலே தங்கிடுங்க. இதெல்லாம் நடக்குமா? புலமை எப்படியெல்லாம் அவருக்கு எவ்வளவு உலக இந்த தமிழக அவருக்கு எவ்வளவு இலக்கிய இலக்கணம் தெரியும், ஆனா காஞ்சிபுரத்தை அதை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். சரி சொன்னோன்னா அவர் என்ன செய்யறாரு, ஒரு பெரிய தொகையை கொடுக்குறாரு. யார்கிட்ட எவ்வளவு கொடுத்தாரு, இந்த நூல் எழுதியிருக்கிறார். தொகையை எடுத்துட்டு 1 மாசம் ஆகும். அங்க எங்க காஞ்சிபுரம் போய் கதவை தட்டுறாரு. வீட்டில் அட்ரஸ் கேட்டு ஒரு ஆளு கும்பி இது ஒரு சின்ன துண்டு கட்டி வந்து நிற்கிறார். இவர் என்ன சொல்றாரு, தம்பிதான் ஏங்க அருணாசல முதலியார் நீங்க இருக்காரு, அவரை போய் கூப்பிடுங்க அப்படின்னு. அவர் இங்கதாங்க இருக்காரு. எங்க இருக்காரு? கூப்பிடுங்க. இங்கதாங்க, உங்க எதிரதாங்க இருக்காரு. எதிரவா? அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகும். ஐயா நீங்களா? ஏதோ மன்னிச்சுங்க என்ன அப்படின்னு. இல்ல இல்ல என்ன சொல்லுங்க, நான் சென்னையில் இவ்வளவு தூரம் கடந்தா வந்துக்கிறீங்க. ஆமாங்க, என்ன விஷயம்? காஞ்சிபுரம் கேட்க. அது ஒரு நாள் 1 மணி நேரத்தான் கேட்க முடியாது, 1 மாதத்துக்கு மேல கேட்க. ஆமாங்க, எப்படி சென்னைக்கு போயிட்டு வர முடியாது, அப்பெல்லாம் இந்த அளவுக்கு அப்படியே கிடையாது. இந்த இடத்துலயே தண்டார்பேட்டை திருத்தூருக்கு பஸ் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? எங்க காலத்துல அப்பதான் பஸ் தனியார் கம்பெனி வச்சு ஒரு ராட்டை வச்சு அடிப்பான். பார்த்து நினைக்கிறேன், அடிச்சா சில நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும், சில நேரத்தில் ஸ்டார்ட் ஆகாது. எல்லாம் ஜக்கா தான், குதிரை வண்டியில் தான் போகணும், திரும்ப வரணும். தண்டார்பேட்டை தாண்டா ரொம்ப கஷ்டம். எல்லாம் ஏரி குளம் தோப்பு வீட்டு அப்படிதான்.
அந்த மாதிரி நேரத்துல அவர் என்ன செய்யறாரு, ஒரு மாதம் தங்கிட்டு வர்றாரு. அப்ப அந்த அருணாசல முதலியார் சொல்றாரு, அப்ப அவரு கொல்லியா ஆளை பார்த்தா ஒரு புலமை தெரிந்து தெரிகிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அவர்கிட்ட போய் உட்கார்ந்து ஒரு மாசம் பாடம் கேட்கிறார். அவர் செய்யற காலையில 8 மணிக்கு வந்துடணும், 11 மணி வரைக்கும் பாடம், 3 மணி நேரம், 3 மணி. அப்ப அவர் எழுதுற ராமலிங்கம் இவரே பெருங்குள்ளவர். யாரு? ராமலிங்க தம்பரா, சாதாரண ஆள் இல்லை. இவர் யாருக்கிட்ட பழக்கம் கேட்டாரு? இலக்கண புலி ஜகாராவ முதலியார். அப்போ இந்த கோதாமலிங்கம் சொல்றாரு, அரும்பொருள் விளக்கம், இலக்கண குறிப்பு, அது இது எல்லாம் சும்மா தறி அடிச்சுக்கிட்டே சொல்றான் ஆள். பட்டுக்கோட்டை பண்ண சின்ன சின்ன இடை பின்னி பின்னி வரும், சித்திர சேலை சேலை அடி நம் தென்னாட்டில் கொண்டாடும் தறி அடிக்கிற மாதிரி அந்த பாட்டு போகும். அத மாதிரி இந்த தறி அடிச்சுக்கின்னு இவர் பாட சொல்றாரு. இந்த ஆள் அசந்துட்டான். சில நேரங்கள் அவரால் எழுத கூட முடியல. அவர் கொடுத்த குறிப்பு எழுத கடைசியில் காஞ்சி புராணத்தை முழுவதும் பாடம் கேட்டுட்டு காரா நமச்சிவாய முதலியாருக்கு சொல்றாரு. காரா நமச்சிவாயங்கிறார் காஞ்சிபுரத்தில் காஞ்சி புராணத்தை படிக்கிறார். முழுமையாக உருவாக்கி கொண்டார். நீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருக்கிறாரு, எவ்வளவு பெரிய பேராசிரியர், பல்கலைக்கழக படிக்கிறார்கள். அப்போ கூட கற்றது கைமண்ணு பாடையேறின் 7 கை. பாடையில போனா கூட 8 கை இருக்கணும். வாசுகர் சொல்லுவாங்க, இவங்களுக்கு எது சிறந்த புத்தகமா, இந்த புத்தகத்தின் தலையணி பக்கத்திலேயே வச்சிருக்கிறது. அப்படி சில புத்தகம் தெரிஞ்சு நீங்க வச்சிருக்கணும். அப்போ டவுட் வரணும். டவுட் ஆல் திங்ஸ் இன் आवर மார்க்ஸ். அனைத்தையும் சந்தேகப்படாத எதையும் சொல்ல முடியாது. அதான் ஒரு இடத்துல சொல்லுவார், என்ன கசடர கற்றலாவது விபரீத ஐயங்கள் நீங்க கற்று முற்றி வல்லாரிடத்து பலகாலம் பயின்று பயிர. கற்று சும்மா ஒருத்தரும் பண்ணணும். நன்னூல் என்ன சொல்லுது? ஆசான் உரைத்தவை அமைவர கொண்டினும் காக்கூர் அல்லது பத்துல நாம். ஆதியார் 1000 சொல்லிட்டு அதை அப்படியே உள்வாங்கினா கூட நீ கால்பாகம் உன்னால இருக்க முடியும். இன்னொரு கால்பாகம் எப்பா? அம்மானுடைய ஒரு பயிர் வகை ஒருகா சக தோழர்களோடு மாணவர்களோடு பழகிறது ஒரு கால்பாகம் போகும். அதுக்கடுத்துப்பா அந்த சப்ஜெக்டை பற்றி நீ பேசணும் முழுமைகள். அம்மானுடைய பயிர் வகை ஒருகா செவ்வித நுழைப்பு அவ்விருகாலும் மையர் புலமை மாண்புடைத்தாலும். குற்றமில்லாத புலமை எப்போது மாண்பு பெறும் என்றால் ஐயங்களை நீக்க வேண்டும். அந்த காலத்து பேராசிரியர்கள் நமச்சிவாய முதலியார் இவ்வளவு பெரும் புலமையின் உச்சக்கட்டத்தில், செல்வத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்த ஒரு பேராசிரியர் மேலும் மேலும் கற்க வேண்டும் என்று எண்ணி ஒருவரை காஞ்சிபுரத்திற்கு அனுப்பி கற்க வைத்து பாடம் கேட்டிருக்கிறார். இந்த வரலாறு எங்க இருந்தது? இந்த வரலாறு எங்கேயுமே இல்லை, யாரும் எழுதவில்லை. என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொல்லியது, அவர் எழுதி வைத்தது. தேப்போமி திருவிக்காவல் வாழ்ந்து கொண்டார். இவரை பல்கலைக்கழகம் என்பர். இவர் பல்கலைக்கழகத்தையும் கடந்து ஒருவர். இவ்வளவு பெரியவர், பல மொழிகளை படித்தவர், பல துறைகளை கற்றார். அவருக்கு இருக்கிற சிறப்பு, அவரு இளம் வயதிலிருந்து ஆங்கிலத்தை சின்ன வயசுல அந்த காலம் வெள்ளக்காரங்கிட்ட படிச்சு. அவர் சில நேரங்களில் சொல்லுவார், அதெல்லாம் வெள்ளக்காரங்கிட்ட படிச்சவங்க, அவருக்கு சென்னை பாசம் தான் பேசுவாரு. அவருக்கு பெரிய இது மாதிரி இருக்காது, சாதாரணமா பேசுவாரு. வெள்ளக்காரங்கிட்ட படிச்சவங்க அப்படின்னு அந்த ஆங்கில புலமை. அவருதான் பாருங்க, பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர் நூல் எழுதுன, வேற யாரும் எழுத. காரணம் அவருக்கு தத்துவத்தை கண்ணோட்டார். மூவா பச்சையப்பன் கல்லூரியில் இருக்கிற போது நூலகத்தில் அவர் அடிக்கடி படித்த நூல்கள் தத்துவம். அதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். சும்மா இலக்கியே படிச்சு இருக்க கூடாது. பொருளியலும் படிக்கணும், தத்துவமும் படிக்கணும். என்னென்ன துறை அது நம்மளுடைய நம்ம
நீங்க ஆசானியாவில் இருந்து பழைய பேராசிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல தூர கல்வி. இப்போ பரிமேலர் எடுத்துங்க, என்ன சாதாரண ஆளாங்க, இந்திய தத்துவ ஞானத்தை கரைச்சி குடிச்சிருக்கிறான். அவர்கிட்ட இருந்து நாம விலக வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. அது வேற. ஒரு சில இடங்களுக்காக அவருடைய மேதமையை நாம் விட்டுவிட முடியாது. அவ்வளவு பெரிய மேதமை. நீ தனித்தமிழ் சொல்றீங்க, அவர் எவ்வளவு தனித்தமிழ் எழுதி சொல்லவே சொல்லாத. அவ்வளவு பெரிய ஆசா, அவ்வளவு பெரிய ஆசா. சரி, இது நேரம் ஆகிட்டு 40 நிமிடங்கள் மேல ஆகிவிட்டது. ஒரு மருத்துவரை சொல்லுகிறேன். ஜெயச்சந்திரன் என்ற ஒரு மருத்துவர். ஏன்னா நீங்க புத்தகத்துல படிக்க முடியாது. பழகுறது நீங்க பத்திரிகையில பார்த்துருப்பீங்க. 5 ரூபாய் மருத்துவர், 5 ரூபாய் மருத்துவர், 5 ரூபாய் டாக்டர். அது அவர் தான். அவரை மாதிரி ஒரு மனிதாபிமானி உலகிலேயே இருக்க முடியாதுங்க. ஒரு சொன்னா நல்லா இருக்கான். அவரு செங்கல்பட்டில் ஒரு 7 குடும்பத்துல பிறந்தவர். அங்க 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சவர். அப்புறம் படிக்க முடியாத இங்க மண்ணடியில வந்து கிருஷ்ணன் கோயில் தெருவில் இருக்கிற ஒரு உயர்நிலை பள்ளி, சாதா பள்ளியில படிச்சுட்டு அதுக்கடுத்து கோவிந்தநாத்தின் பள்ளி, எங்க நம்ம பூக்கடை பக்கத்துல இருக்கிற தெரு, அந்த கோவிந்தநாதன் பள்ளியில தான் அண்ணா வேலை செஞ்சார். ஒரு 6 மாசம் ஆசிரியர். இது ஒரு பெரிய செய்தி இருக்குங்க இந்த நூல்ல. அண்ணாவை பற்றி எவ்வளவு வரலாறு எழுதியிருக்காங்க. இப்போ திவாகரனுக்கு தெரியணும், நம்ம முருகனுக்கு தெரியணும். எவ்வளவு நான்லாம் வந்து அண்ணாவால ரொம்ப வெறி பிடிச்சோம் ஒரு காலத்துல. அப்பெல்லாம் திமுக ரொம்ப பெரிய. ஆஃப்டர் டிவைஸ் ஐ பிகேம் a Marxist. எது சிஎம் எட்டத்துக்கு பின்னால அவரு அண்ணா பல பேர் வரலாறு எழுதியிருக்காங்க. அண்ணா வந்து முறைய தமிழ் படிச்சிருக்காரு. இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவரோட சித்தி வந்து தங்கசாலையில் இருந்தாங்க. அந்த அம்மா தான் வந்து அடகு கடையில் செயின் அப்பப்போ வச்சு அண்ணா படிக்க வச்சாங்க. செய்தி நான் வாங்கிக்கிறோம். அண்ணாவே மேடையில் பேசியிருக்கேன். ஆனால் ஒன்று தெரியுமா, மணி திருநாவுக்கரசு முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மணிமங்கலத்தில், காம்பன பக்கத்தில் இருக்கிற மணிமங்கலத்தில் பிறந்தவர். அதனால மணி திருநாவுக்கரசு முதலியார். அவரும் மோசூர் கந்தசாமி முதலியாரும் அண்ணாவுக்கு பச்சைப்பன் கல்லூரியில் ஆசிரியர். 2 மோசூர் கந்தசாமி முதலியார் வேறு ஆங்கிலத்தில் மிக வல்லமை பெற்றார். அவர் எவ்வளவு ஆங்கிலத்தில் வல்லமை பெற்றவர், அந்த அளவுக்கு ஆங்கில வல்லமை பெற்றவர் மணி திருநாவுக்கரசு. இந்த மணி திருநாவுக்கரசு முதலியாருடைய ஆங்கில புலமை சொல்லணும்னா மறைமொழிகள் சொல்றதை வச்சு சொல்லணும். மறைமொழிகள் சொல்றாரு, என்னுடைய மாணவர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க, தமிழை நல்லா கற்றாங்க, நரம்பறிந்து கற்றார்கள். ஆனால் ஆங்கில அறிவு பலருக்கு நல்ல அறிவு ஆங்கிலம் இல்லை. நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவது, இளமையிலேயே ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மணி திருநாவுக்கரசு முதலியார். இந்த மணி திருநாவுக்கரசு முதலியார் பற்றி பலருக்கு தெரியாதுங்க. அண்ணாவுக்கு முன்னால, சேது பிள்ளைக்கு முன்னால தமிழ் உலகில் அடுக்கு தொடரில் நீண்ட நேரம் பேசக்கூடிய அறிஞராக இருந்தவர் மணி திருநாவுக்கரசு. இந்த மணி திருநாவுக்கரசு முதலியார் முதலியாரிடத்தில் 1929 இருந்து 35 வரை நீங்க பாத்துங்க. அண்ணா 1909 பிறந்தவர். 20 வயதில் மணி திருநாவுக்கரசு முதலியார் கற்று 6 ஆண்டு தமிழ் படிச்சிருக்கார். இந்த 6 ஆண்டு மணி திருநாவுக்கரசு கிட்ட அவர் தமிழ் படிச்சார் என்ற குறிப்பு இந்த பழனி பாலசுந்தரனார் எழுதின குறிப்பை தவிர தமிழ்நாட்டில் வேறு எந்த குறிப்பும் கிடையாது. அந்த குறிப்பை நான் இதுல குறிப்பிட்டிருக்கிறேன். அண்ணா படிச்சு நீங்க பாருங்க. ஒரு இதுல ஒரு ஃபார்மேட்ல வந்தது, பை ப்ரொஃபஷன் யூ ஆர் அப் above the sky. உங்களுடைய தொழிலால் நீங்கள் வானை காட்டிலும் உயர்ந்தவர். வானினும் உயர்ந்தது நீரினும் ஆரடவில்லைன்னு உருவகை பாட்டு. ஒரு டாக்டர் பற்றி சொல்லலாம். என்ன சொல்றாங்க? பை ப்ரொஃபஷன் யூ ஆர் அப் above the sky. By compassion you are the down to the earth. அகழ்வாரை தாங்கும் நிலம்பூர்த்தம் இகழ்வார் கொடுத்திருக்கிறார். அதுக்கடுத்து your smile makes me fearless, your care makes me tearless. இதுதான் உண்மையான மருத்துவம்.
இந்த மருத்துவருக்கு 2 ரூபாய் வாங்கினாருங்க இந்த ஜெயச்சந்திரன். 2 ரூபாய். இறுதி நாளில் 5 ரூபாய். நோயாளி போயிட்டா அந்த நோயாளிக்கு இவர் எல்லாமே செய்து விட்டு 2 ரூபாய் வந்து போட்டு போவார், வாங்க மாட்டார். 2 ரூபாய் 5 ரூபாய் போட்டு அவருடைய கடும் நோய் கொடுநோயாக இருந்தால் இவரே தன்னுடைய வண்டியில் ஏற்றுக்கொண்டு பொது மருத்துவமனைக்கோ தனியார் மருத்துவமனைக்கோ இப்படிப்பட்ட ஒரு மருத்துவரை பார்க்கவே முடியாது. அவர் நான் சொல்றது அதிகமா நீங்க நினைக்கலாம், ஆல்பர்ட் ஸ்பிரிச்சுவலோடு ஓரளவு ஒப்பிடத்தக்க ஒரு பெரிய அரிய மனிதர். பிட்னஸ் என்பது அறிஞனாக இருக்கலாம், கவிஞனாக இருக்கலாம், கலைஞனாக இருக்கலாம். சக மனிதனுக்கு உதவலாம் நீங்க இருந்தது ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது சக மனிதனுக்கு உதவ வேண்டும். ஒத்ததறிவான் உயிர் வாழ், மற்ற யான் செத்தால் வைக்கப்படும். அவன் வந்து போனான், உதவி செய்யலன்னா அவன் போனான். மனுஷன் கிடையாது. அறிவுல தான் பரவாயில்ல, முட்டாள் இருக்கலாம், எதுலனாலும் ஏதோ சொல்லிடலாம். ஆனா சக மனிதனுக்கு உதவவில்லை என்றால் அவன் பிணம். ஆல்பர்ட் ஸ்விட்ச் இத்தனை 14 பட்டங்கள் டாக்டரேட்டுகள் வாங்கிட்டு உலகமே வேர்ந்த ஒரு மனிதர் அங்கிருந்து காங்கோவுக்கு போய் நோயாளிகளுக்கு அவருக்கு வேலை செஞ்சு அங்கேயே இருந்தார். இதுதான் படித்த கல்வியினுடைய பயன். இப்படி ஒரு அரிய மனிதர். இந்த நம்பர் வந்திருக்காரு, இந்த மதியோட இவருடைய பையனுக்கு ஒரு காய்ச்சல் வந்திருக்கு, ஜுரமே விடலை, கடைசிக்கு காய்ச்சல் இல்லை, என்னென்ன மாத்திரை கொடுக்குறாங்க நடக்கல. கடைசியில் அவர் என்ன சொல்றாருன்னா, மாத்திரைலாம் வேண்டாம்பா, நீ இந்த ஈர துணியை வச்சு கட்டின்னு வரீங்கன்னா கட்டினவா ஒன்றும் கஷ்டப்படாது. கடைசியில் கட்டினா அந்த குழந்தைக்கு. இன்னொரு என்னுடைய நண்பர் ஒரு பெண்ணுக்கு அவங்க வந்து இந்த கருப்பை அகற்றிட்டாங்க. அகற்றிட்ட போது இந்த வயிற்றுல நீர் சுரந்ததுன்னே இருந்து ஆறவே இல்லை. 3 மாதம் 4 மாதம் ஆகவே இல்லை. ஒரு மருத்துவர் வந்தாரு, இல்லைங்க மறுபடியும் ரீ ஆப்ரேஷன் பண்ணாங்க. இவர் பார்த்தா தேவையே இல்லை, உடம்புல கொழுப்பு இருக்கு, நீங்க கொழுப்பு உணவு சாப்பிடாதீங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். கடைசியில் சரியா. இன்னொரு ஒருத்தருக்கு வந்து துணி துவைத்து இந்த விரலில் கொப்பளம் வந்து அவர் வந்து அலோபதி மட்டும் இருந்தது இல்லை, சித்தா கொடுப்பார். சித்தாவுடைய சிறப்புகளை சொல்லுவார், வேறு மருத்துவ அதையும் சொல்லுவார். ஒரு தடவை யுனானி சொன்னார், இதுதான் பெரிய சிறப்பு. அந்த நண்பருக்கு வந்து இந்த கொப்பளம் தண்ணி, அந்த தண்ணி வந்துன்னே இருக்கு, நிற்கவே இல்லை. என்னன்னா தம்பையாப்ப பெரிய ஆள், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், கேள்விப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டிலே பெரிய ஆள். அவரு மாத்திரை கொடுத்தார், ஒன்றும் நடக்கல. ஜெய்சந்திரன் வந்தாங்க, அது சொன்னாரு, நீங்க யுனானி போங்க, ஷாஜகான் ஒருத்தர் இருக்காரு, சரியாயிட்டு. அப்புறம் யுனானிக்கு போனாங்க. யுனானி போனோம்னா மருந்து ஒரே ஒரு மலை தான் இருக்குது. அதாவது ஐ எம் ஃப்ரெண்ட் ஆஃப் அன்ஃப்ரெண்டட் புவர்னு சொல்லி, ஏழைகளின் நண்பன் தான். யாரு? நண்பர்களற்ற ஏழைகளின் நண்பன் அந்த ஜெயச்சந்திரன். இந்த ஜெயச்சந்திரனை பற்றி ஒரு கட்டுரை, நீண்ட கட்டுரை எழுதி, அவர் இந்த மெட்ரோ வருவதுக்கு அவர் தான் காரணம். 2009 15 வரைக்கும் 7 வருஷம் அது நடந்தது இல்லையா? இந்த 7 வருஷத்துல வன்னையில இருந்து தான் மன்னார்பட்டியில தான் ஆரம்பிக்கணும்னு நினைட்டாங்க. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை மீண்டும் புத்துயிர் கொடுத்து ஒரு போராட்டம் பண்ணி அவரோடு அவருடைய நண்பர்கள் நாங்கெல்லாம் கலந்துனாங்க. நாங்கள் சும்மா ஒரு சின்ன இட்லி சட்னி சாம்பார் மாதிரி தான். ஆனால் ஆத்தாப்பா போஸ், மாரிமுத்து, இன்னும் சில நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப பெரிய ஆத்தா போஸுடைய பங்களிப்பு ரொம்ப பெரிய பங்களிப்பு. அவர் தான் எல்லா செலவையும் ஏற்றுக்கொண்டு தங்கஞ்சேட்டருடைய உரிமையாளர். அவர் தான் எல்லாம் பண்ணார். இந்த போராட்டம் இல்லைன்னு சொன்னா திருவள்ளூர் வரைக்கும் அந்த மெட்ரோ வந்திருக்கு. இந்த மெட்ரோ வந்ததற்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு இது. நான் அந்த விபத்துலாம் எடுக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டு எவ்வளவு இங்க சென்னையில் எவ்வளவு பேர் இறந்துருக்கிறாங்க, எவ்வளவு விபத்துக்கு ஆளானாங்க, நான் படிக்க நேரம் இல்லை. இப்போ இந்த விபத்துக்கெல்லாம் ஓரளவு பெருமளவு குறையும்னா மெட்ரோ. நம்ம என்ன பாருங்க, இதுல மீன் பாக்கத்தில் இறங்கிட்டு வாங்கணும்னா 1000 ரூபாய் கொடுக்கணுங்க. கண்டார்பேட்டைக்கு வரணும், இல்லை 2000 ரூபாய் கேட்பான். நைட்டில் 1 மணி 2 மணிக்கு வந்துட்டான். 30-25 நிமிஷம் கொண்டு விட்டுருக்கோம் ஏசியில். எவ்வளவு நேரம் குறையுதுங்க, எவ்வளவு நேரம் குறையுது. அதுக்கு நம்ம ஜெயிச்சது இலக்கியம் என்பது
இலக்கியம் அறிவுக்கு மட்டுமல்ல, சக மனிதருக்கு உதவுவதற்கு பயணிக்கும். நேரம் ஆகிப்போச்சு. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். என்னுடைய ஆசிரியர் பழனி பாலசுந்தரனார் அவரை விட கொஞ்சம் பண்டித வித்வான் நாராயண ஐயங்கார் எனக்கு தெரிஞ்சிருக்கோம். தமிழ் இலக்கிய மாணவருக்கு நாராயண ஐயங்கார் மதுரை தமிழ் சங்கத்தில் தலைமை தமிழ் பண்டிதராக இருந்தது. என்னுடைய ஆசிரியர் தொல்காப்பிய நன்னூல் அப்படியே மனப்பாடம். சரி, அது இருக்கட்டும். சேனாவரையும் அப்படியே, சேனாவரையும் உரை இருக்கு பாருங்க, சேனாவரையும் உரை அப்படியே மனப்பாடம் இருக்கு. எதுக்கு சேனாவரையத்தை அவர்கிட்ட நான் பாடம் கேட்டேன். அவருடைய உச்சரிப்பு ஒவ்வொரு குரில் நெகிழத்துக்கும் இருக்கிற மாத்திரை எண்ணம், அந்த மாத்திரையோடு கருப்பா தான் இருப்பார். கருப்பு தங்கம், கருப்பு வைரம், உச்சரிப்பு அவ்வளவு அழகா. அவரு நாலடியாருக்கு ஒரு எழுதியிருக்காரு, அம்பிகாபதி கோவைக்கு ஒரு எழுதியிருக்காரு, சைவஸ்தாந்த நூற்பத்தி பல சிற்றிலக்கியங்களுக்கு ஒரு எழுதியிருக்காரு. அவருடைய புலமை சொல்லணும். அவன் நேம் ஒன்று ராமசுப்ரமணியன் ஒருத்தர் இருந்திருக்காரு. காப்பா அரவாணங்கள்லாம் தெரியும், இருந்து முதிய ஆசிரியர் தெரியும், பச்சையப்பன் கோவில் இருந்தவர். அவர் இலக்கண புலவர். அவர் வெளியிட்ட தொல்காப்பிய இலக்கணத்தை கலைஞர் வெளியிட்டார். நம்ம இது மயிலாப்பூர் நம்ம இசையரங்கில் நடந்தது பெரிய விழா. ராமசுப்ரமணியம் அவர் எக்ஸ்பர்ட் தொல்காப்பி பதிப்பிச்சுக்கார். அவர் சென்னை தமிழ்ச்சங்கம் ஒரு சங்கம் நடத்திருந்தார். இலக்கணம் பாடம் சொல்லிக்க, நான் அவர்கிட்ட இலக்கணம் பாடம் கேட்கிறேன். நன்னூல் ஒரு சூத்திரம் எடுத்தா 1 மணி நேரம் நடத்துறார். அவ்வளோ பெரிய வல்லவர். அவர் ஒரு முறை சொன்னார், எனக்கு இலக்கணத்தில் ஐயம் ஏற்பட்டால் நான் முதலில் கேட்கிற என் ஆசிரியர் மீ பொன். மீ பொன் உயர்ந்த பொன், சாதாரண பொன் இல்லை, உயர்ந்த பொன். அவர் எப்படி படிச்சார்னாங்க, மதுரை தமிழ் சங்கத்தில் படிக்கின்ற வீட்டை விட்டு அப்பா அம்மா கிட்ட யார்கிட்ட சொல்லாத போயிட்டார். மதுரைக்கு போயிட்டார். மதுரைக்கு போய் படிச்சுக்கிறார். ஒரு 6 மாசம் பொறுத்து ஒரு பத்திரிகையில செய்தி வருது, என்னுடைய மகன் ஊரை விட்டு ஓடிவிட்டான், யாராவது பார்த்தால் அவனை அனுப்பி வைக்கவும், தந்தை தாய் உண்ணாமல் இருக்கிறார்கள். இது பேப்பர் படிக்கிறது எவ்வளவு பெரிய முக்கியம் பாருங்க. நம்மளும் நல்லா படிக்கிறோமா? பேப்பர் படிக்க நிறைய இப்போ பார்த்துருக்கிறேன். ரொம்ப பேர் 10,000 50 40,000 ரூபாய் பென்ஷன் வாங்குறாங்க. 5 ரூபாய் கொடுத்து பேப்பர் பார்த்து படிக்க மாட்டேங்கிறாங்க. மனுஷனாங்க வேணாம். என்னுடைய நண்பர் மதிக்க எனக்கு அழுது திருடன் கேடி அவனை பற்றி அது இருக்குல்ல. ஒரு காசு கொடுத்து பத்திரிக்கை வாங்கினா என்ன அறிவு எப்படி வளரும்? 5 பத்திரிக்கை வாங்குறேன், அது அயோக்கியம். அது ஒரு பத்திரிக்கை காசு கொடுத்து வாங்க வேண்டாமா? நாராயண ஐயங்கார் அந்த பத்திரிகையை பார்த்துட்டு கல்லூரிகள் பையன் இருக்கான்னு நீ எங்கிருந்து வந்த? நான் மதுரையில் தாங்க இருக்கேன். போய் சொல்றாரு, நீ சென்னையிலிருந்து வந்துக்கிற, முகம் எழுத்துச்சு, சென்னையிலிருந்து வந்துக்கிற, பொன்னேரியிலிருந்து வந்துக்கிற, அதான் பொன். நீ பொன், பொன்னேரி தான் பொன். பொன்னேரி என்னங்கய்யா? ஐயா அவங்க அப்பா சாவு படிப்பாங்கிறான், நீ இங்கே தமிழ் படிக்க வந்து போய் தமிழ் படிக்கிறான். அப்பா சாவு படிப்பாங்கிறான், நீ சரி ஒன்று செய், நீ நேர போயிடு, அப்பாவை பாரு, அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீ சேரு, இன்னும் நான் சேர்த்துக்கிறேன். இது வரைக்கும் அப்படி யாரும் சேர்த்தது கிடையாது, ஆனா உனக்கு மட்டும் அந்த பரிந்துரை உண்டுன்னு சொல்லிட்டு அவர் பணம் கொடுத்து அவர் அனுப்புறாரு. அது எடுத்து மீன் போனீங்க வராது, அப்பாவை பார்க்கறது, அப்பாவை பார்க்கறது, அதெல்லாம் பெரிய கதை பண்ணிட்டு மறுபடியும் மதுரைக்கு போறாரு. அவர் யார் தெரியுங்கன்னா, நீங்க தூர்தர்ஷன்ல செந்தமிழரசு ஒரு செய்தி படி பார்த்தீங்கன்னா 80 பார்த்துருப்பீங்க. அழகா உங்க மோகன்ராஜ் கிளாஸ்மேட், அவர் ஆசிரியர், இவர் கிளாஸ்மேட். உங்களுக்கு சங்கடியில் தான் படித்தான் செந்தமிழரசு. இசையில ஒருத்தருக்கு இசை பேட்டில இசை போட்டில கலந்து கூடாது, வீரமணி பேச்சு எழுத்துல கலந்து கூடாது, நோட்டீஸ் படி போட்டாங்க தயாராக. அவருக்கு எனக்கு பேச்சில் கலந்து கூடாது. ஏன்னா
ஒவ்வொரு வருஷமும் வாங்கினதுனால நீ கலந்துக்க கூடாதேன்றாங்க. கலந்துக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் மெய்ப்பொன் ராமஞ்சான செட்டியார் ஒரு பெரிய தமிழ் கடவுள். இவர்களை பற்றி எல்லாம் நான் இது குறித்திருக்கிறேன். இது மிக மிக அருமையான செய்திகள் அடங்கிய ஒரு இது என்னால் அல்ல, இது நான் பழகியவர்கள், நான் கேட்டறிந்தவர்கள், அவர்களிடம் செய்திகளை எல்லாம் திரட்டி பூக்களில் இருக்கின்ற வசதி ஏதாவது கொடுத்திருக்கிறேன். இதை படியுங்கள், நீங்களும் பலருக்கு சொல்லுங்கள் என்று கூறி, நேரம் இழந்தவில்லை என்று கூறி என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். பல்வேறு சிந்தனைகளை, கருத்துக்களை வடசென்னை கண்ட சான்றோர்கள் என்ற பொறுமையை நோக்கி வழங்கிய புலவர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரை வழங்க தமிழ் மொழித்துறையின் இணை பேராசிரியர் முனைவர் நிர்மலா செல்வி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழித்துறையின் தொடர் அறக்கட்டளை நிகழ்வுகளில் இன்று பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் கல்வி பண்பாட்டு அறக்கட்டளை சொற்பொழிவானது இனிதே நிறைவு பெற்றுள்ளது. சிறப்பு வாய்ந்த அறக்கட்டளை நிகழ்வில் இன்று நம்மிடையே வடசென்னை கண்ட சான்றோர்கள் என்ற பொறுமையில் மிகச் சிறப்பானதொரு பொழிவினை ஐயா அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கின்றார். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் சீரிய சிந்தனைகளை தம் நூல்களின் வழி உலகுக்கு உணர்த்தி வரும் புலவர் பா. வீரமணி ஐயா அவர்கள் இன்று நமக்கு வட சென்னையின் சிறப்பான நாம் அறிந்திராத பல ஆளுமைகளை எல்லாம் சுட்டிக்காட்டியும் அருமையாக விளக்கியும் வடசென்னை குறித்து நம் மனதில் தேக்கி வைத்துள்ள கடினமான எண்ணங்களை எல்லாம் இன்று மாற்றியாச்சு இல்லையா? வடசென்னைனாலே வெட்டு குத்து இருந்தான், அதெல்லாம் இன்னைக்கு நம்ம மாத்திக்கலாம். எல்லாம் மாற்றி வடசென்னையின் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் உணருமாறு எடுத்துரைத்ததோடு மட்டுமல்லாமல் மகாவித்வானுக்கும் முன்னோடி அறிஞரான ராமானுஜ கவிராயரின் மாண்புகளை எல்லாம் நமக்கு எடுத்துச் சொல்லி மருத்துவர் ஜெயச்சந்திரன் அவர்களின் பெருமைகளையும் எடுத்துச் சொல்லி வடசென்னையின் வடமையான பகுதியான தொண்டையார்பேட்டை, தண்டையார்பேட்டை அன்று தொண்டையார்பேட்டையின் முக்கியத்துவங்களையும் எடுத்துச் சொல்லி இப்படி பல நிலைகளில் வடசென்னையின் பன்முகங்களை எல்லாம் நமக்கு தொட்டு காட்டிய புலவர் வீரமணி ஐயா அவர்களுக்கு தமிழ் மொழித்துறை சார்பான நெஞ்சார்ந்த நன்றியை இந்நிகழ்வினை ஒருங்கிணைக்கும் தலைமையேற்றும் வழிநடத்தி வரும் எங்கள் தமிழ் மொழித்துறையின் தலைவர் பேராசிரியர் மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்வு சிறந்த வருகை கொடுத்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் பேராசிரியர் மோகனராசு ஐயா அவர்களுக்கும் அன்பர் நண்பர் பெருமக்கள் அனைவருக்கும் நல்லதொரு வரவேற்புரிமை வழங்கிய முனைவர் வாணி அறிவாளன் அவர்களுக்கும் நிகழ்வினை தொகுத்து வழங்கிய ஆய்வாளர் இளங்கோ அவர்களுக்கும் எங்களின் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் நம் தமிழ் மொழித்துறை சார்பான நெஞ்சார்ந்த நன்றி.